வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காடை பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். நான் வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். ஆயில் வந்து அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சோம்பு பொடி, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இந்த மாதிரி வாசனை பொருள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே 150 கிராம் பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 பீஸ் காடை எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தயிர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சாச்சு. இது ஊறினதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 1/2 மணி நேரம் இதை ஊறட்டும். அதுக்கடையில் நம்மளோட வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை வந்து ஃபுல்லாக போயிடணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்ததை நல்லா அலசிட்டு எல்லா காடை பீசஸும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. 2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு கல்லுப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ட்ரையாக தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். மூடி போட்டுடலாம். இப்போ இது ஓரளவுக்கு தண்ணி வற்றிருக்கு. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்றதுனால உங்கள் காரத்துக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான காடை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நீங்கள் இன்னும் கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.